வெல்கம் பேக் ஹேக்கர்ஸ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 1 Block எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏன்டா இவ்வளோ நாள் 1 Block எபிசோட் போடலன்னு கேட்காதீங்க. நான் வந்து எஸ்எம்பி வீடியோ போடுறதுனால இது வந்து போட முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, ஹோம்ஒர்க் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதனால தான் இதில் வந்து மாப் ஃபார்ம் வந்து கொஞ்சம் பெரிய வேலை. நான் வந்து ஏன் அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகலைன்னு பார்த்தா, கீழே இந்த ஒரு டார்ச் வச்சுருந்ததில்ல, அது வந்து தண்ணி பட்டு உடஞ்சி போயிடுச்சு. அதனால எல்லாமே ஜாம்பி வில்லேஜராக மாறிட்டாங்க, ஒரு ஜாம்பியை வந்து அடித்து. அதனால தான் அது இப்போ வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் வந்து பார்த்துட்டேன் ஆஃப்லைனில். நம்ம வந்து ஹரிஷோர் வீடு இருக்குல்ல, அத்தாடி இன்னத்துக்கு விழுந்துருப்பேன். நல்ல கீப் பண்ணி வரை ஆன் பண்ணிட்டேன் கைஸ். நம்ம ஹரிஷோர் வீடு இருக்குல்ல, அவனோட வீட்டில் வந்து நம்ம வந்து கான்ட்ராக்டர் நேசமணி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த வீடியோவில் 1 Block மாப் ஃபார்ம் சொன்ன மாதிரியே கட்ட போகிறோம். மாப் ஃபார்ம் அங்கே ஒரு வாண்டரிங் தேட்டர். கைஸ், இப்போ வந்து மேலே வந்தாச்சு. நம்ம இவ்வளோ நேரம் உங்களுக்கு காட்டியே தான் இருந்திருப்பேன் வீடியோவில். இப்படியே இங்கேருந்து 9 Block போகணும். 1 2 3 4 5 6 7 8 9. வேணும் 9 வரையும் போகலாமா இல்லை 8 வரையுமா தெரியல. 9 போய்க்கும் எதுக்கும். இப்படி 10ல் நான் மட்டும் ஒரு பிளாக் வந்து மூடிக்கிட்டுக்கலாம். இந்த கிளைமேட் வேறு. இந்த நான் இல்லைங்க கைஸ், நான் வந்து காலையில் காட்டுறேன் கைஸ். இந்த மாதிரி 9 இப்போ வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட் ஆகும். 9 1 2 3 4 5 6 7 8 9. இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் வந்து தண்ணி வந்து கீழே போயிடும், வந்து ஊற்றுற தண்ணி. 1 2 3 4 5 6 7 8 9. இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த 3 கரெக்டாக இருக்குது. இது மட்டும்தான் 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறதுக்குன்னா, இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி 2 Block ஹைட்டு போய்க்கணும். 18 இப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் காபிள் ஸ்டோன். ஐயோ, கம்மியாக தான் இருக்குது. சரி, அப்போ நான் மைன் பண்ணிக்கலாம் கீழே போயிட்டு. ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக் கபிள் ஸ்டோன் இருக்குல்ல, அன்லிமிட்டெட் கபிள் ஸ்டோன். வேணுன்னா போயிட்டு மைன் பண்ணிக்கலாம். நான் வந்து கபிள் ஸ்டோன் வந்து மேக்ஸிமம் அந்த அயன் பிக்காக்ஸு அதில் தான் பண்ணுவேன். ஏன்னா டைமண்ட் பிக்காக்ஸ் உடஞ்சி போயிருக்கூடாதுல. இப்படி கட்டியாச்சு இந்த பக்கம். இப்படி போயிட்டு
இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது கைஸ் இந்த மாதிரி பண்ணால். இதோ நான் வந்து இந்த மாதிரி 4 பக்கமும் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் 12 மணிக்கு மேல வெளியே வந்தது. ஆமா, தமிழ் மிக்க பிள்ளைங்கலாம் எழுதிக்கிட்டு தான் வச்சுக்குவாங்க. ஏதோ ஒரு 10 15 வெளியே நம்ம கிளாஸ்ல நான் தான் வச்சு வெளியே இல்லையா. அதுக்கப்புறம் இப்படியா அதுக்கப்புறம் கைஸ் இப்போ என்னாச்சுன்னா நம்மக்கிட்ட வந்து தீந்தா போகுது. இப்போ வந்து கீழே போயிட்டு அங்கே போயிட்டு மைண்ட் பண்ணணும். இப்போ வந்து எம்எல்ஜி பண்ணுறோமான்னு பார்க்கலாமா? வேற லெவல் கைஸ், நம்ம எம்எல்ஜி பண்ணி விட்டோம். ஆட்டோ கிளிக்கர் இல்லாமல் ஆட்டோ கிளிக்கர் வச்சு நான் வந்து நிறைய திருப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். மட்டும் நினச்சிடாதீங்க கைஸ், நம்ம விளாட்றது பாக்கெட் எடிஷன். இதில் எங்கே ஆட்டோ கிளிக்கர் இப்படி இருந்துச்சு நான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. சார் நான் வந்து மைண்ட் பண்ணிட்டு அப்புறமா பார்க்குறேன். இப்படியே மைண்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 10 ஸ்டாக் வந்தோன்னு இப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். 10 ஸ்டாக் ஒத்தோடி உழுந்துட்டேன். அப்போ தான் கீப்பேன் வந்துட்டு யாரும் வச்சுருக்கேனே. என்ன அது பக்கா கைஸ், பக்கா பாருங்க இங்கே. அத்தாடி நானே உளுந்திருப்பேன் பார்த்தீங்களா பக்கு. இது குப்பை செஸ்ட்டு. சரி கைஸ், நான் வந்து எடுத்துகிட்டு மேலே வந்து காட்டுறேன். கைஸ் நம்ம எல்லாம் கபிள் ஸ்டோனையும் எடுத்தாச்சு. ரொம்ப கஷ்டம் கைஸ், ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும் கைஸ். கன்ஃபார்ம் ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கும். இப்போ முடியல கைஸ். இப்போ வந்து என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி இல்லைங்க, நான் வந்து ஒரு பக்கத்தை முடிச்சுட்டு காட்டுறேன் கைஸ். இந்த மாதிரி ஒரு சைடு வந்து பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கேல, இந்த மாதிரி 4 சைடும் போடணும். அது வந்து போட்டுட்டு உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். எல்லாம் அப்படியே காட்டினா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து எதுவுமே இப்போ செம சைலண்ட்டாக பண்ணுவேன். நான் வந்து அவுட்லைன் மட்டும் போடுறது காட்டுறேன். அவுட்லைன் 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 அவுட்லைன். ஏன் நேற்றுக்கு வந்து அந்த
கேஜிஎஃப் ட்ரெய்லரில் வந்து அந்த சீன் இருக்கும்ல, violence violence violence, I don't like it, I avoid, but violence likes me, அந்த சீன் இருக்கும்ல. நேற்றுக்கு வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான், அது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும், இன்னைக்கு வந்து சொல்கிறான். இன்னைக்கு தான் பார்த்துருப்போம் போல் எது கேமிங் ப்ரோ வீடியோவை. இப்போ சொல்கிறான், மைன்கிராஃப்ட் ஐ டோன்ட் லைக் இட், ஐ அவாய்ட், பட் மைன்கிராஃப்ட் லைக்ஸ் மீ. அந்த மாதிரி தான் கைஸ், எல்லாத்துக்கும் நான் அவுட்லைனாக போட்டு தள்ளுறேன். அதான் சொல்கிறேன். இப்போ வந்து இது கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடம், அந்த இடத்துல ஃபுல்லாக அவுட்லைன் போட்டு தான் கட்டினேன். நிஜமாக தான் சொன்னாலும் நீங்கள் நம்பலனாலும் அதுதான் உண்மை. பார்த்துக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு சைடு வந்து எப்படி கட்டுறதுன்னு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி தான் கட்டணும். அடுத்த சைடு வந்து அடுத்த அந்த 2 சைடு இருக்குல்ல, அது நானாக கட்டிடுவேன். டைம் லேப்ஸு பாக்கெட் எடிஷனில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிக்கோங்க. ஈஸியாக இருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மணி மேலே தூக்கிட்டு இருக்கோம், அது இடி, அதை மட்டும் உடச்சி விட்ருங்க. அப்படி நிற்கக்கூடாது. இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் போட்டு நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதோ கைஸ், நம்ம வந்து சுற்றி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்படி வந்து ஒரு 2 பிளாக் ஹைட்டு, 1 2 விழிச்சிட்டு இது ஃபுல்லாக கட்டிடணும். நான் வந்து ஒரு சைடு மட்டும் கட்டிடும் உங்களுக்கு காட்டுறேன், இல்லை மொத்தத்தையும் கட்டிடுவா. சரி, மொத்தத்தையும் கட்டிடுறேன். கீழே மறைக்குது கைஸ். கபிள் ஸ்டோன் தீந்துட மாட்டுக்கே. தீந்துச்சுன்னா மறுபடியும் போயிட்டு மெயின் பண்ணிக்கலாம், விடுங்க. ஸ்லாபு வேற பண்ணும், அது வேற பண்ண மாட்டேன்ட்டு. என் கண்ணை ஃப்ரீ ஃபயர் விளாட்றான், சொல்ல மாட்டேன்ட்டே பாருங்க. இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, வேணான்னு சொல்லிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. இப்படி போட்டாச்சா. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கார்னர் இருக்குல்ல, இங்கே வந்து வாட்டர் பக்கெட்டை ஊட்டி விட்டணும். கரெக்டாக போகுதா? ஐயோ, ஒரு பிளாக்கு தப்பாக போட்டேனே. சரி விடுங்க, என்ன பண்ணலாம். இன்னொரு வாட்டர் பக்கெட் இருக்குல்ல, அதையும் சேர்த்து ஊற்றி பார்ப்போம் வருதான்ட்டு. இல்லை வரல. அப்படி நான் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணிடலாம். இப்போ வந்து மிஸ்டேக் பண்ணுறது வந்து நம்மளை வந்து கீழே இறக்காது கைஸ், நம்மளை வந்து ஒரு படி மேலே கூட்டிகிட்டு போகும். இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னா அதை சரி செஞ்சுக்கணும் அடுத்த திருப்பு பண்ணும்போது. அது அந்த மாதிரி ஆகும். இந்த பக்கம் ஊற்றி பார்ப்போம். இந்த பக்கம் அதே மாதிரி தானே, கரெக்டு தான். செக் பண்ணிக்கணும் கைஸ் இந்த மாதிரி. இப்போ வந்து போகல. இப்போ வந்து நீங்கள் வந்து 8 பிளாக் வந்து வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டிங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து கரெக்டாக போகுதா? இப்போ கரெக்டாக இருக்குது கைஸ். நான் வந்து கீழே போயிட்டு தண்ணியை வந்து பிடிச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன்.
நைட் ஆயிடுச்சா போச்சு. வந்து காலையில் ஆக்கிடுறேன் டைமை. இங்கிட்டு கிடையாது, இங்கிட்டு குச்சா கதை எம்எல்ஜி பண்ணுவோம். எம்எல்ஜி அங்கிட்டா எம்எல்ஜி பண்ணுவோமா கைஸ்? பண்ணலாம். பண்ண முடியுதான்னு தெரியல. செத்தாலும் அங்கே தான் ரீஸ் பண்ண முடிப்பேன். உய் ஜிஜி ஜோ கைஸ், எங்கே வாட்டர் வெயிட்டு? ஓ அட்டியில் போயிடுச்சு போல கைஸ். இந்தோ ஸ்லாபில் வச்சு அப்படிதான் ஆகும். நல்ல வேலை சாவுலையே. சீப்பு ஸ்பான் ஆகிருக்கு. சீப்பு சீப்பு நில்லு. சீப்பு கொவ்வளோ ஸ்பான் ஆகுது. சூப்பர் கைஸ். ஒன்றும் இங்கிட்ட ஒரு பக்கெட்டை போட்டுருவோம். இன்னும் ஒரு எத்தனை பக்கெட் செய்யலாம்? 4 செய்யலாம்ல. எடுத்துட்டு போயிடும் 5 பக்கெட்லையும். அப்புறம் மறுபடியும் வந்து ஒன்றும் இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. இன்னும் இந்த ரொம்ப பசிக்குது கைஸ். இவனுக்கு ரொம்ப பசிக்குது. அத்தாடி ஊற்றி விட்டேன் எப்படியோ. ஆனும் போனோம். போச்சு போச்சு. சாப்பிட்றேன். செத்துருவானோ? தள்ளி விட்றாங்க. இவனுங்க தள்ளி விட்றாங்க போகிற போக்கில் பார்த்தா. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. எனக்கு ஒரு ஐடியா. இந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் பூல் அது வந்து செஞ்சுட்டு எல்லாம் முடிஞ்சோன்னா அது வந்து பிளாக் பண்ணி விட்டுருலாம்லே. நல்ல ஐடியா கைஸ். இப்போ கரெக்டாக இங்கிட்ட ஊற்றி விட்டேனா தண்ணி? இல்லை, இங்கிட்ட ஊற்றி விட்டாச்சு. இங்கிட்ட ஊற்றி விட்டாச்சு. கரெக்டாக இருக்கு கைஸ். இதுக்கு அதை பண்ணாமையும் தெரியலாம். சரி எதுக்கும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்கே மேலே போயிட்டு இந்த பிளாக்கை உடச்சி விட்றணும். அதுக்கப்புறமா ஒரு பிளாக் மேலே ஏறிட்டு
ஓ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்க guys. ஓஹோ இன்னொன்று சொல்லவே மறந்துட்டேன். எனக்கு ஒரு ஐடியா. இப்போ வந்து கீழே குதிச்சுட்டு கிரியேட்டிவ் மாதிரி மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் மாறிக்கலாம்னு நினைக்கிறேன். அத்தாடி அட ஜாம்பி பாட்டு கைஸ். இவனுங்க ஸ்பான் ரேட்டு எக்கச்சக்கமாக ஏற்றிட்டாங்க கைஸ். 19 ஒத்தாடி உளுத்துருக்கு. அந்த இடத்துல டார்ச் வச்சுக்கணும். டார்ச் வச்சுருந்தேனே கையில். இருக்கு. இந்த பாருங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்க. கரெக்டாக வருது கைஸ். பின்னாடி ஒரு ஜாம்பி பெயர் நான் ஜாம்பி. ஸ்லாபு பண்ணாமே வந்துட்டோம் கைஸ். நம்ம அதுதான் முக்கியம். ஸ்லாபு பண்ணாமே வந்துட்டோம். ஒரு 1 ஸ்டாக் பண்ணால் போதுமா இல்லை 2 ஸ்டாக் பண்ணிக்கலாம்? ஆனால் ஒரு 1.5 ஸ்டாக் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க அதுக்குள்ளே ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா கைஸ்? பாருங்க அதுக்குள்ளே ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்க விழுந்துக்கிட்டே இருக்காங்க பொதுன்ட்டு. எப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ். எஸ்எம்பியில் பண்ண ஃபார்மும் ஒர்க் ஆகுது, இங்கே பண்ண ஃபார்மும் ஒர்க் ஆகுது. வேற மாதிரி கைஸ். இதோ பாருங்க எவனோ வானத்தில் விழுவுறான். டொய். ஐயோ இவனுக்கு கூட சிரிப்பா இருக்கு. ஓ இதுலாம் தேடி வந்து விழுவுறீங்களாடா? சூப்பர்ரா. ஜாவ். யாரு கிட்ட எதுக்கு நீ இங்கே ஸ்பான் ஆகுற? வந்து நம்ம இது போடுற வரைக்கும் இங்கே வந்து டார்ச் வச்சிடணும் கைஸ். ஏன்னா நம்மளை தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. பஜக் என்ன தாண்ட முடியாதா அப்படின்னு? ஓகே. இந்த இடத்துல வந்து இன்னொன்று சொல்ல மாட்டே பாருங்க. எதுக்கு நம்ம ஸ்லாப் எடுத்து வந்தோம் அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டோம் கைஸ். DES இந்த இடம் இருக்குல்ல, ஒரு பிளாக் விட்டு ஒரு பிளாக் இப்படி கட்டணும். இப்படி வந்து ஒரு பிளாக் விட்டு ஒரு பிளாக். அப்போ தான் ஸ்பைடர் ஸ்பான் ஆகுது. ஸ்பைடர் ஸ்பான் ஆக வந்து 2 பிளாக்கு தேவை கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளாக் விட்டு வச்சோம்னாலே ஒரு கிரீப்பரு அந்த மாதிரி தான் ஸ்பான் ஆகும். ரெண்டு பிளாக் விட்டேனா அப்படின்னா இங்கே உடைச்சிட்டு இங்கே வச்சிடணும். ஐயோ இது வேறு கடுப்பேத்திரி. இப்போ வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அங்கே வைக்கக்கூடாது. அப்படி ஒட்டி வச்சோன்னா ஸ்பைடர் ஸ்பான் ஆகும். நான் வந்து தெரியாமல் ஒட்டி வச்சிட்டேன். அந்த மாதிரி மிஸ்டேக் நான் தான் சொன்னேன்ல, மிஸ்டேக் இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக இருக்கு. கப்பா வச்சிட்டேனோ? சரி பரவாயில்ல, இந்த ஒரு பிளாக் இப்படி வச்சிருவோம். ஐயோ தப்பாக வச்சிட்டேன் போல கைஸ். இந்த கார்னரில் தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன்.
இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்லாபு இப்படி வச்சிடலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். 1 2 இப்படி வச்சுருங்க. சரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாப் வைக்கணும். மேலே ஸ்லாப் இல்லைன்னா ஏதாச்சும் பிளாக்கை கூட வச்சுக்கலாம். நீங்கள் நான் வந்து தப்பாக வச்சுட்டேன்னு உடச்சி போட்டேன். இதை வந்து தெரியாமல் தப்பாக வச்சுட்டேன் கைஸ். நான் தான் எத்தனை திருப்பி சொல்கிறது. இப்போ தான் வந்து கூகுளில் பார்த்தேன், ஸ்பைடர் ஸ்பானாக 3 பிளாக்கு தேவையாம். அதனால தான் உடச்சி வச்சேன். புரியுதா? லென்த்து வந்து 2 பிளாக் வேணுமா. ஸ்பானாக வந்து மொத்தமாக 3/2 பிளாக் வேணுமா. இந்த மாதிரி ஸ்லாப் வச்சுருங்க. ஸ்லாபு இல்லைனா பிளாக் கூட வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்லாபே வச்சுக்கிறேன். மொத்தமாக கட்டிட்டு நான் வந்து காட்டுறேன். அதுக்கப்புறமா ஒரு வேலை இருக்குது, அதை செஞ்சுட்டு காட்டுறேன். கைஸ் இதோ இந்த மாதிரி வந்து மேலே ஃபுல்லாக ஸ்லாபு போட்டு நீங்கள் வந்து வச்சுருப்பீங்களே அந்த டார்ச்சை வந்து உடச்சி விட்றணும். எல்லாம் வந்து எந்த மாவுமே ஸ்பான் ஆகாது. ஒன்றும் கைஸ் போச்சு எல்லாம் போச்சு. இது அதுக்கு பேர் என்ன, சில்வர் ஃபிஷ் ஸ்பான் ஆகிடுச்சு. ஒன்றும் மெசேஜ் வேற. எல்லாத்தையும் உடச்சாச்சா? எந்த இடத்துல இந்த ஹோல் இந்த தானே. இப்போ வந்து இங்கே மேலே வந்து 2 பிளாக் வச்சுட்டு மேலே போயிட்டு இது வந்து உடச்சி விட்றணும். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து இதை வச்சுட்டா மேலே வந்து டார்ச் வைக்கணும். அது மட்டும் மறந்துடாதீங்க. நான் வந்து ஸ்லாபு போட்டிருக்கேன்னா அதில் இதுக்கு மேலே வந்து பிளாக் வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கணும். ஸ்லாபு போட்டிருந்தீங்கன்னா அப்படி தான் வைங்க. நான் வந்து மாப்ஸ் ஸ்பான் ஆவாங்க மேலேயே, அப்புறம் கீழெல்லாம் ஸ்பான் ஆக மாட்டாங்க. பார்த்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க.
ஓ கைஸ், நம்ம இன்னொரு விஷயத்த மறந்தே போயிட்டோம். அது பண்ணால் என்ன பண்ணல நான், அது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து அது பண்ணாலும் ஒன்று தான். இந்த தண்ணி போகுதுல, நான் வந்து அந்த ஒரு பிளாக் மேலே ஏற்றி தானே கட்டியிருப்போம். அந்த ஒரு பிளாக்கு கிட்ட வந்து அதுக்கு பேர் என்ன, ட்ராப் டோர் வந்து சுற்றியும் வைக்கணும். வந்து வச்சாலும் சரி வைக்கணுன்னாலும் சரி அது வந்து ஒன்று தான். இந்த பக்கம் தானே கரெக்டு தான். எம்எல்ஜி பண்ணலாம் கைஸ். எம்எல்ஜி போட்டு வேற மாதிரி என்னாச்சு எடு. ஐயோ இங்கே பாருங்க, ஸ்பான் ஆகாத பாருங்க. இனிமேல் இதை பாருங்க உழுவுறாங்க பாருங்க. நான் போயிட்டு ஒரு ஸ்வாடு செய்யணும், டைமண்ட் ஸ்வாடு போட்டு வேற மாதிரி கைஸ். ஒரு அப்சீடியன் மட்டும் கொஞ்சோண்டு கடிச்சா போதும், நம்ம வேற லெவல் கைஸ். ஆமாம் கைஸ், அது வந்து அந்த ட்ராப் டோர் வந்து ரொம்ப முக்கியம். அதை மறந்துட்டேன் பாருங்க. இந்த ட்ராப் டோர் இருந்தால் தானே இந்த பிளாக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்து விழுவாங்க. ஷோ மறந்துட்டேன் கைஸ். சரி, நான் கிரியேட்டிவில் போயிட்டு மேலே வச்சுட்டு வந்துடுறேன் கைஸ். நான் இன்னொன்று இப்போ தான் பார்த்தேன். இந்த ஸ்லாப் இருக்குல்ல, அது வந்து ஒரு பக்கம் வச்சாலே போதுமா. இன்னும் நான் வந்து கிரியேட்டிவில் தான் இருக்கேன். கீழே எம்எல்ஜி பண்ணுவோம்ல மேலே போயிட்டு, அப்போ மட்டும் மாறிக்கிறேன். இதில் உடைக்கணும். இந்த 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 ஸ்லாப் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் இனிமேல், அதனால தான். இவ்வளோ நேரம் பண்ணி வேஸ்ட்டாக போச்சேன். அந்த கஷ்டம்தான். பரவாயில்ல, மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் நம்ம கற்றுக்குவோம். எங்கள் அண்ணன் வந்து டிவி பார்த்துருக்கான், அந்த சவுண்டு தான் கேட்கும் உங்களுக்கு. இந்த பக்கம் உடச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் மூடி விட்டு நைட்டாக மாற்றி விட்டுடலாம். அப்புறமா ஒரு ஏஎஃப்கே வந்து போட்டு விட்டுடலாம். ஏஎஃப்கே மட்டும் போட்டு விட்டா நான் எவ்வளோ மாபு ஊர் ஒரு 10 நிமிஷம் தான், இல்லைனா அந்த பாட்டு முடிகிற அளவுக்கு அது வரையும் போட்டு வந்து பார்ப்போம் எவ்வளோ மாபு யூஸ் பண்ணாங்கன்ட்டு. இனிமேல் வந்து நான் ஃபேஸ் கேம் வீடியோ வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. மேக்ஸிமம் அவ்வளோக்கும் வராது ஃபேஸ் கேம் வீடியோ. இனிமேல் இது அங்கேயாச்சும் ஓட்டை மேலே போயிட்டு பார்த்துக்கோம். இந்த ஓட்டை இருக்குமே, கன்ஃபார்ம் இருக்கும். அதுவே நைட் ஆகிடுது. இப்போ இந்த கேமோட வந்து சர்வைவல் மாற்றலாம். சர்வைவல் மாற்றியாச்சு. இப்போ ஒரு ஜம்ப்பு போடுவோமா? ஊய் ஜிக் போட்டு வர்ற மாதிரி. ஏஎஃப்கே போட்டு வருவோமா? இல்லை எவனாச்சும் வரானான்னு பார்ப்போம். முதல்ல ஸ்பைடர் ஸ்பான் ஆனானா அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும். கிளாஸ் வச்சிடலாம். ஸ்பைடர் ஸ்பான் ஆனானா சாண்டு கிடச்சா வைப்போம். நான் போயிட்டு ஸ்லாபு மேக் பண்ணிட்டு வரேன். ஸ்லாபு கிரேப்பரை வந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஸ்லாபு. ஆக்ஸுங்க
அவ்வளோதான் கைஸ். மாப் ஃபார்ம் ஒர்க் ஆகுதான்னு மட்டும் பார்க்கணும், அவ்வளோதான். ஒர்க் ஆனால் வேறு மாதிரி ஏஎஃப்கே போட்டுடலாம். சரி நான் வந்து ஏஎஃப்கே போட்டு பார்க்குறேன். எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ வந்து நம்ம மேலே அந்த இடத்துல டார்ச் வச்சோம்ல, அது வந்து உள்ளே அடிக்குதா இல்லை லைட்டு இந்த பார்க்கணும் கைஸ். உள்ளே அப்படி அடிக்குது பாருங்க. அதனால தான் எவனுமே ஸ்பான் ஆகல இன்னும். அப்படின்னா அதை உடச்சி விட்டுலாம். அது ஸ்லாபு தானே வச்சுருக்கோம். ஸ்லாபுல நல்லா தெரியுது கீஷ். ஸ்லாபு போட்டிருக்கோம்ல ஃபுல்லாக. இப்போ வந்து காட்டுற பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க. இப்போ வந்து கேமோட வந்து சர்வைவல் மாற்றிட்டு ஒரு எம்எல்ஜி ஜிஏஎம்எம்ஓடி என்னடா இவ்வளோ வேகமாக டைப் பண்ணுறீங்கன்னு பார்க்காதீங்க. பழகிருச்சு கைஸ். நான் செத்து போயிட்டேன். ஓ எம்எல்ஜி பண்ணலான்னு நினச்சோம். பழக்க தோஷம். எஸ்எம்பி நடப்புல இருந்தேனா அதனால. எவனாச்சும் வரீங்களா? பொருள் இருக்குமே நினச்சேன் கைஸ் அப்பயே. போ கொடுத்துருக்காங்க. போ வச்சிக்கலாம். ஏன்னாச்சும் வந்தாலும் அடிக்க. ஆர்மர்லாம் கொடுக்குறாங்க. சரி ஏஎஃப்கே போட்டு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏஎஃப்கே போட்டாச்சு. சரி பையே அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏஎஃப்கே போட்டுட்டு மாபு ஸ்பான் ஆகுறாங்கன்னு பார்த்துட்டுலாம் முடிக்கணும் இந்த வீடியோவை. கைஸ் ஒர்க் ஆகுது நம்மளோட மாபு அது பேர் என்ன? மாப் ஸ்பான். இதோ ஸ்பைடர் வராமல் இருங்க. இவனை 1 ஹீட் பண்ணாலும் செத்துறாங்க. ஈஸ் என்ன பக்குன்னு தெரில. 1.19 மேலேருந்து உழுவுறான். அந்த வேகத்தில் செத்துறான். சூப்பர் கைஸ் சூப்பர். வேற மாதிரி வேற. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்து ஆள் வச்சுக்கோங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுங்க. இதோ ஒரு நிமிஷம் நான் வந்து சவுண்ட் வைக்கிறேன் பாருங்க. சவுண்டு கேக்குதா? இதோ கோல்டன் ஸ்கெலிட்டனா? ஆமாம் கைஸ் கோல்டன் ஸ்கெலிட்டனு. போடு பாருங்க. ஸ்பைடர் ஸ்பான் ஆகிறான். பரவாயில்ல விடுங்க. இதோ நம்ம அடித்து கொண்டுடலாம் பாதி பேர்த்த. ஒரு 12 எக்ஸ்பீரி வரட்டும். கைஸ் எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. இவனுங்களெல்லாம் பிடிச்சி போட. லீ ப்ளீஸ் தான் உளுந்துடாதரா. லீ பார்த்துடா. இப்படி வந்து செஞ்சுட்டு இங்கிட்ட வந்து இப்படி செஞ்சுட்டு இங்கிட்டு இப்படி இங்குத்து இப்பூதி இது வந்து உதத்து என்னடா அது பேர் என்ன? மிஸ்டர் சசி கூட கோஸ்ட் வீடியோவில் போடுவாங்களே, அவன் பேர் என்ன? முட்டை போண்டாவா இல்லை மசால் போண்டாவா என்னமோ சொல்லுவாங்க. எனக்கு வந்து வராது அதுக்கு பேர். ஓரத்தில் வந்து ஒரு பிளாக் வைக்கணும். அப்போ தான் எவனும் ஜம்ப் பண்ண மாட்டான். 2 பிளாக் வைக்கணும் ஹைட்டு. நான் அசால்ட்டாக ஜம்ப் பண்ணுறீங்க. இப்படி வச்சிருவோம். ஹா அங்கே பாருங்க கிரீப்பர்லாம் கிடைக்குது கைஸ். கிரீப்பர் மண்டையெல்லாம் வந்திருக்கான் மாப் ஃபார்முக்கு. இன்னைக்கு ஒரு வேற லெவல் ஹாப்பினஸ் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், நான் போயிட்டு சும்மா அடித்தேன். இன்னொரு ட்ரைடன் கிடச்சிடுச்சா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. என் ஃப்ரெண்டுக்கும் அப்படியே ஒரு அவன் இது வச்சுருக்கான்ல ஷாப்பு, அதில் வந்து அப்படியே போட்டேன்.
கொண்டு போயிட்டு கேஷ் கவுண்டரில் வச்சுட்டேன் அவன்கிட்ட சொல்லிட்டு. வீட்டை வச்சிருந்தேல அதை வச்சு எல்லாத்தையும் உள்ளே தூக்கிட்டு வந்துட்டு நம்ம மட்டும் மேலே ஜக்காயிடலாம். எஸ்கேப். எல்லா பயில்களும் வாங்க, இங்கே எல்லா பயில்களும் வாங்க வாங்க, எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க. நல்ல பயில்களாக வாங்க, நல்ல பசங்களாம் மேலே வருவாங்கலாம். நல்ல பசங்களாம் நீங்களாம். வாங்க உள்ளே வாங்க, உள்ளே வாங்கடா டேய். சரி நானும் உள்ளே குதிக்கிறேன். வாங்க எல்லோரும் வாங்க 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 எல்லோரும் உள்ளே வாங்க. எவன்டா அவன்? ஸ்பைட்ரா? ஓ ஸ்பைட்ரு அடிக்கிறாங்க. சாவு. யாருக்கிட்ட? அட மாடு போலாம். என்ன எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இந்த பாருங்க எத்தனை பயில்கள் இருக்காங்க. எக்ஸ்பி நல்லா கிடைக்குது இந்த இதில். பிரீட் பண்ணி விட்டுறலாம். 4 5 ஆகட்டும். அதுக்குள்ள விட்டேனா? ஆமாங்க, வீட்டை இதுக்குள்ள போட்டு நான் பாட்டுக்கு போகிற மாதிரி. சோப்பா எல்லாரும் வாங்க. மாடுங்க 2 பேரும் போயிட்டு ப்ரீட் பண்ணுங்க. சென்சார் கட்டு கைஸ். சென்சார் கட் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சின்ன பசங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அது இன்னொரு திருப்பம் சொல்லிக்கிறேன். பை பாய். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கொடுத்து ஆல் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. இந்த வீடியோ நம்ம மாப்பம் கட்டியிருக்கோம். பாய் கைஸ்.